கல்வி என்று சொன்னாலே அது இறைவனை அறிவதற்காக நம்ம கற்பது தான் கல்வி. அல்லாஹ் தஆலா எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தவன், எவ்வளோ வல்லமையாளன், எவ்வளோ பிரம்மாண்டமானவன் என்பதை நமக்கு தெரிவதற்காக நாம் படிப்பது தான் கல்வி. இஸ்லாம் எந்த விதத்திலும் பெண்களுக்கு உண்டான கல்வியை மறுக்கவே இல்லை. நிச்சயமாக அவர்கள் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்பது அவர்கள் மீதும் கடமை. அவர்களால் இஸ்லாமிய சமுதாயம் பயன்பெற்று இருக்கிறது. ஆமா, துபாயில் இருக்காரு, அவர் நிவாரணா பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் சாச்சா கத்தரில் இருக்கிறாரு, இருக்காங்க, ஏதோ படிச்சுட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் சொல்வது 100% உண்மையானது. அதுதான் என்ன சொல்லி கேட்டால், அவர்களுடைய அந்த தன்னம்பிக்கை அவர்களுடைய பலம் என்ன என்பதை அவர்களை சிந்திக்க விடாமல் செய்யும். எவ்வளோ சட்டங்கள் வேண்டாலும் அரசாங்கம் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அந்த சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய இடத்துல அரசாங்க அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அந்த அரசாங்க அதிகாரிகளாக நாம் வருகின்ற சமயத்தில் நமக்கு எதிரான சட்டங்களை போடுவதற்கு அரசாங்கம் மஞ்சும். இன்றைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக வேண்டி எங்களுடைய அன்பிற்குரிய அரபி ஆசிரியர் மௌலவி ஜுபைர் அலி பாக்கவி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா சார்? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, முஸ்லீம் சமூகமும் கல்வியின் முக்கியத்துவமும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். அதாவது பொதுவாக நம்ம ஒரு விஷயத்த முதல்ல பேசிப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கல்வியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மாபெரும் வளர்ச்சியே இருக்குது. இதற்கு பெரும் தலைவர்களுடைய முக்கிய பங்கும் இருக்குது. உதாரணத்துக்கு தந்தை பெரியார், காமராஜர் போன்ற அவங்களுடைய உழைப்பால் இன்றைக்கு தமிழகத்தில் நிறைய ஒரு மாற்றங்கள் நம்மளால் காண முடியுது. இந்த மாற்றத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கு எப்படி இருக்குது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல இஸ்லாம் கல்வியை பற்றி என்ன சொல்லுது, அதை முதல்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளுக்குள்ளே நுழைவோம். உண்மையிலேயே முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னாடி போவதுக்கு முன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைக்கி எல்லா பக்கத்துலேயும் கொண்டு போகணும் அப்படின்றது நம்மளுடைய பிரதானமான ஒரு எண்ணமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த சமூக வலைதளங்கள், இந்த மொபைல் ஃபோன் போன்ற இந்த கருவிகளை வைத்து கொண்டு இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வழிதவறி போகக்கூடிய சூழ்நிலையில் இந்த சமூக வலைதளங்களின் வாயிலாகவே நம்ம இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய அறிவை போட்டுவதற்காக உங்களாலான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அல்லாஹ்வினுடைய அருளும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று நான் துவா செய்து கொள்கிறேன். அல்லாஹு தாலா உங்களுடைய எண்ணத்தில் நீண்ட இஹ்லாஸ் என்ற நேர்மை அல்லாஹு தாலா தந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சேவையினை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று முதலாவதாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இரண்டாவதாக நீங்கள் கேட்ட கேள்வி, கல்வி என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு வழங்கிய முக்கியத்துவத்தை வேறு யாராலும் தந்திருக்க முடியாது. கல்விக்கு அந்த அளவுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் தருகிறது. நான் அடிக்கடி பள்ளியிலே மாணவர்களிடத்திலே கூறுவதுண்டு, இறைவனுடைய முதல் வசனத்திலேயே அல்லாஹு தாலா முதலாக இறைவன் மக்களோடு பேசக்கூடிய முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிரா குகைக்கு அழைத்து இறைவன் நபியாக ஆக்கும் பொழுது அவர்களுக்கு அனுப்பிய 4 வசனங்களில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டும் பொழுது இக்ரா என்ற வார்த்தை தான் முதல் வார்த்தையே. படி என்ற வார்த்தை தான் இஸ்லாத்தினுடைய முதல் வார்த்தையே. கல்விக்கான அடித்துவத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு மிக அழுத்தமாக சொல்லுகிறது பாருங்கள். இஸ்லாத்திலே மனிதன் செயல்பட வேண்டிய எக்கச்சக்கமான இபாதத்துகள், வழிமுறைகள் நிறையா இருந்தாலும் கூட கல்விக்குண்டான முக்கியத்துவத்தை இஸ்லாம் மார்க்கம் தருவதை போல வேறு யாரும் தந்திருக்க முடியாது. வேறு எந்த ஒரு இசங்களாலும் சொல்லியிருக்க முடியாத அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மிக அழுத்தமாக கல்வி பற்றி பேசுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக், படைத்த இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக என்ற முதல் வார்த்தை தான், அந்த ஓது என்ற வார்த்தை தான். அதற்கு அடுத்த வசனங்களிலே கூட அல்லாஹு தாலா அல்லம பில் கலம், அல்லாஹு தாலா எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தான் என்று அந்த கற்றல் கற்பித்தல் என்பதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தாலா தன்னுடைய முதல் வஹியின் வாயிலாகவே அல்லாஹு தாலா வெளிப்படுத்துகிறான். மேலும் பல வசனங்களில் அல்லாஹு தாலா கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் கல்வியாளர்களுடைய அந்தஸ்துகளை பற்றியும் அல்லாஹு தாலா கூறும் பொழுது, கல்வியினுடைய முக்கியத்துவம் என்பது
இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பிரிக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. எனவே கல்வியினுடைய தேட்டமின்றி இருக்கக்கூடிய இன்றைய மக்கள் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பொடுபோக்கில் இருக்கிறார்கள். அது மார்க்க கல்வி, அது உலக கல்வி என்றெல்லாம் பிரிக்கக்கூடிய சூழ்நிலையை தாண்டி கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது, இன்றியமையாதது. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை தேடுவது என்பது ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் மீதும் கட்டாய கடமை என்பதை இஸ்லாம் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையின் வாயிலாகவும் அதை மிக பல இடங்களில் அழுத்தமாகவும் அதை சொல்லியிருக்கிறார். கல்விக்கான முக்கியத்துவத்தை இதைவிட மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டிய ஒரு நிலை இல்லை என்பதை தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஹைர். இதை தொடர்ந்து என்ன கேள்வி வருது அப்படின்னா, இன்றைக்கு முஸ்லீம்கள் மத்தியில் நிறைய துறைகளில் இருக்கிறாங்க. முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம். இதை தாண்டி பல ஃபீல்டில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. என்னதான் முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் நிறைய பேர் இந்த பள்ளி பருவத்தை பாதியிலேயே நிப்பாட்டிடுறாங்க. நான் ஒருத்தன் 10th படிக்கிறான், 10th ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்ட்டா அதுக்கப்புறம் அவன் தொடர மாட்டேங்கிறான். அல்லது குடும்ப சூழல், பொருளாதாரம் இதுவுமே ஒரு காரணமாக அமையுது. என்ன கேள்வி அப்படின்னா, பள்ளி பருவத்தை கைவிடும் முஸ்லீம் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது, இதை பற்றின உங்களுடைய காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது நீங்கள் சொன்னீங்க இடைநிற்றல், பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இடை நிற்பதற்கான காரணம் என்ன அப்படின்றது. இது மிக முக்கியமான கேள்வி. சமுதாயம் அதிகம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க பொருளாதார சூழல் அப்படின்றது சொன்னீங்க. அது ஒரு பெரிய காரணமாக இன்றைக்கி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம தமிழக அரசாங்கம் எந்த மாணவருடைய கல்வியும் இடையிலே பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே இலவச கல்வியை தமிழக அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிறது. இலவச பாடப்புத்தகங்கள், இலவச புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான சீருடைகள், காலணிகள் உட்பட எல்லாத்தையுமே வழங்குகிறது. பெரும்பாலான விஷயங்களை வழங்குவதனால கல்வி கற்பதற்கு பொருளாதாரம் என்பது ஒரு தடை என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. அது ஒரு பெரிய காரணமாக இருக்காது. இரண்டாவது, கல்வியை கற்றுக்கொள்வதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. வீட்டினுடைய சூழல் ஒன்று நம்ம சொல்கிறோம். வீட்டினுடைய சூழல் என்று சொல்லும் பொழுது இவரை படிக்க வைக்கிறதுக்கு பள்ளி படிப்பிற்கான ஒரு பொருளாதாரன்றது பெரிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்னு சொன்னாலும் வீட்டினுடைய பொருளாதார சூழல் என்பது இருக்கிறது. அதுக்காக வேண்டி பையனை என்ன செய்கிறாங்க, வேலைக்கு அனுப்பிடுறாங்க என்ற ஒரு நிலையை பார்த்தோம்னா கூட அது கூட அவனுக்கு அவ்வளோ பெரிய நிறைய பேர் அப்படி அனுப்புகிறாங்களா என்பது தெரியல. ஆனால் இடைநிற்றலுக்கான மிகப்பெரிய காரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி கேட்டால், மாணவர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டமிடல் என்பது இன்றைக்கு இல்லாமல் போயிடுச்சு. எதிர்காலத்தில் நம்ம என்னமாகணும், நம்மளுடைய நோக்கம் என்ன, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அடிப்படை என்ன, எதற்காக வாழுகிறோம் என்ற அந்த எதிர்காலத்தை பற்றி திட்டமிடல் அப்படின்றது இந்த மாணவர்களுக்கு இல்லாமல் போச்சு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் தவறான பழக்க வழக்கங்கள். அதாவது சிறிய வயதிலே, இளம் வயதிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம தான் அடிக்கடி சொல்கிறோம், மார்க்க அறிவு என்பது ஊட்டப்பட வேண்டும். மார்க்க அறிவு இல்லாமல் வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் என்பது தெரியாமல் போய்விடுகிறது. அதனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டால், அவருடைய பழக்க வழக்கங்கள் தவறான பாதையின் பக்கம் அவங்க சென்றுறாங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்துதல், தவறான விஷயங்களில் ஈடுபடுதல், சமூக விரோதிகளுடனான நட்பு போன்ற அடிப்படையில் செல்வதனால தான் இன்றைக்கி இடைநிற்றல் அதிகமாக இருக்குது என்பது என்னுடைய மற்ற எல்லா காரணங்களை விட இடைநிற்றல், அதாவது பள்ளிக்கு வரக்கூடிய முஸ்லீம் மாணவர்கள் தங்களுடைய பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தி வேறு வேலைக்கு போவது என்பதோ அதற்கு முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது என்பது பள்ளி மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தை பற்றி திட்டமிடாததும் அடிப்படை மார்க்க கல்வி அவர்களுக்கு போதிக்கப்படாததனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த தவறான சகவாசங்களும் தான் நிச்சயமாக அந்த இடைநிற்றலுக்கான மிகப்பெரிய காரணம். ஆனால் இது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட், ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்பதை நாம் புரியணும். ஏன்னா இந்த மாணவர்கள் ஏதோ 2 பேர் படிக்காமல் போயிட்டான் என்று நம்ம விட்டுவிடக்கூடாது. இவர்களுடைய விஷயத்தில் நம்ம அதிகமாக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா இவர்கள் மிகப்பெரிய சமூக விரோதிகளாக மாறி போவார்கள். இவர்கள் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, சமுதாயத்திற்கு ஒரு தீரா பழி ஏற்படுத்தக்கூடியவர்களாக போவதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்டவங்களை தான் நம்ம ரொம்ப அதிகமாக கவனிக்கணும்.
அதாவது நேர்வழி பெறுபவர்கள் பெற்று போயிடுவாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வார்கள். ஆனால் இந்த மாதிரி வழிதவறு போகக்கூடியவங்கள் விஷயத்தில் தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அவர்களை நேரான வழிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல அறிவூட்டுவது, நல்ல அதாவது எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதலை சொல்லித் தருவது, அவர்களை பக்குவப்படுத்துவதும் பண்படுத்துவதும் காலத்தினுடைய கட்டாயம். இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் செய்ய வேண்டிய கட்டாய பணி என்பதை நான் உணர்கிறேன். இதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணமாக அமைவாங்க. பெற்றோர்கள் கண்டிப்பாக ஒரு காரணமாக அமைவாங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குது. கண்டிப்பாக பெற்றோர்கள் ஒரு காரணமாக அமைவாங்க. பெற்றோர்களுக்கு போதுமான ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட சூழ்நிலை. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இடைநிற்றல் என்பது பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டு போகுதல் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான காரணம். என்னதான் நான் சொல்லக்கூடிய காரணங்கள் இருந்தாலும் கூட இன்னொரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்னவென்று சொன்னால், அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. மார்க்கத்தை பற்றியோ அல்லது உலகளாவிய நடைமுறைகளை பற்றியோ ஒரு பெரிய விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இல்லாததுனால கூட அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறாங்க. நிறைய நம்ம டீச்சராக இருக்கிறதுனால நம்மளுடைய அனுபவங்கள் அடிப்படையில் சொல்லும் பொழுது நிறைய பெற்றோர்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இப்படி பள்ளி படிப்பை இடைநிறுத்துவதற்கு ஒருபோதும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அவருடைய படிப்பில் முன்னப்பிட்ட இருந்தாலும் கூட அதை சரி பண்ணி அவருடைய படிப்புக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உண்டான வழியை அவங்க காட்டி கொடுத்து விடுவார்கள். இந்த பெற்றோருடைய விழிப்புணர்வு என்பதும் மிக முக்கியமானது. அந்த பள்ளி படிப்பை இடைநிறுத்துவது என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவங்க உணரணும். இது முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய குடும்ப சூழல் இருக்கும், வாப்பா இழந்துப்பாங்க, அந்த பையனுக்கு வாப்பா இருக்காது, அல்லது அவங்களுடைய ரொம்ப ஒரு போரான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரியான உமாமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க பள்ளிக்கூடம் போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு பையன் ஸ்கூல் லைஃப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு இந்த கடைகளுக்கு வேலைக்கு அனுப்பிடுறாங்க. வேலைக்கு அனுப்புனதும் அவங்க என்ன ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழலில் இவன் போய் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு கடையில் போய் நின்றா கூட 4 காசு சம்பாதிப்பான். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற செலவுக்கு இவன் சம்பாதிச்சுட்டு என்கிட்ட கொண்டு வரும்போது குடும்பத்தை பாதுகாக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு என்ன மாதிரி இது செய்யலாம்? இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த பெற்றோர்களுக்கு உண்டான விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கிறது. அவங்க குறுகிய கால ஒரு லாபத்தை அவங்க பார்க்குறாங்க. குறுகிய காலம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிலமை வீட்டில் கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி நம்ம வீட்டினுடைய இந்த வசதி குறைவுக்கு காரணமாக இருக்குது அது இந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறது அல்லது காலேஜுக்கு போகிறது. இப்போ இவனை நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் வீட்டுக்கு இன்னைக்கு பிரச்சனை சரியாகும் என்பதை ஒரு குறுகிய கால ஒரு தீர்வாக அவங்க பார்க்குறாங்க சில பெற்றோர்கள். ஆனால் அது குறுகிய கால தீர்வு தான். ஆனால் நீண்ட கால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு என்பது அவனுக்கு உண்டான பாதிப்பு மட்டுமல்ல, அல்லது அவரோட குடும்பத்திற்கு உண்டான மட்டுமான பாதிப்பு அல்ல, அது சமுதாயத்திற்கே ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் என்பதை அவங்க கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் உணர வைக்கப்பட வேண்டும். அதாவது வீட்டில் சிரமங்கள் இருக்கும், பொருளாதார தேவைகள் இருக்கும். யாருக்கு தான் பொருளாதார தேவை இல்லை? இன்னைக்கு எல்லாருக்கும் பொருளாதார தேவை இருக்கிறது. இருந்தாலும் கூட அதனையும் கடந்து எக்காலகட்டத்திலும் என்னுடைய குழந்தை, என்னுடைய பையன், என்னுடைய மகனோ மகளோ எந்த விதத்திலும் பள்ளி படிப்பை இடைநிறுத்தல் செய்யக்கூடாது. அவங்க பள்ளி படிப்பை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க கல்லூரி படிப்பை மேற்கொள்ளணும். அவர்களுக்கு உண்டான அறிவை பெற்றுத்தருவது என்பது பெற்றோருடைய கடமைன்னு என்ன செய்யணும், அவங்க பெற்றோர்கள் நினைக்கணும். இதுக்குண்டான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த இடங்களெல்லாம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இடைநிறுத்தம் செய்கிறார்களோ அவர்களை அழைத்து கவுன்சிலிங் செய்வது என்பதும் இது சம்பந்தமான விழிப்புணர்வை தருவது என்பதும் காலத்தினுடைய கட்டாயம். நிச்சயமாக நம்ம செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த டாபிக் பற்றி நம்ம பேசினாலே இன்னொரு விஷயத்தை நம்ம கட்டாயமாக பேசி ஆகணும். என்னது அப்படின்னா, போதை பழக்கங்கள். போதை பழக்கமும் ஒரு இளைஞன் பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ பாதியிலே நிப்பாட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. போதை பழக்கம் இந்த சமூகத்து மத்தியில் ஊடுருவது அப்படிங்கிறது ரொம்ப வீரியமாக இருக்குது, நம்ம அதை மறுக்க முடியாது. இந்த மாதிரி போதை மூலமாக கூட இளைஞர்கள் கவரப்பட்டு அவங்களுடைய லைஃபே பாதியிலே நிப்பாட்டிடுறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பள்ளி படிப்பை நிறுத்துவதற்கு நான் மிகப்பெரிய காரணம். நீங்கள் குடும்ப சூழ்நிலையை சொன்னீங்க. நான் குடும்ப சூழல் இருக்கலாம், குடும்ப சூழலை விட நான் பெரிதாக முக்கியமான காரணமாக பார்ப்பது என்பது நீங்கள் சொன்ன இந்த காரணம் தான். தவறான பழக்க வழக்கங்கள், போதைப் பொருளுடைய பிரயோகங்கள், அந்த பழக்க வழக்கங்கள்
சமூக விரோதிகளுடைய நட்பு, இவைகள்தான் இந்த பள்ளி படிப்பை நிறுத்துவதற்கும் கல்லூரி படிப்பை தொடராமல் இருப்பதற்கும் உண்டான மிகப்பெரிய காரணமாக நான் பார்ப்பது இது தான். இது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு பெரிய அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இந்த பாதிப்பு என்பது குறிப்பிட்ட சிலரோடு மட்டும் முடிய போவதில்லை. இது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனுடைய பாதிப்பு என்பது அந்த பாதிப்பு நேரில் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அதற்காண்டி தான் நம்ம சொல்கிறோம், இந்த போதைப் பொருள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக அந்த போதை சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே இஸ்லாம் மிக அடிப்படையிலிருந்தே களைகிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராமுன், எதுவெல்லாம் போதை ஏற்படுத்தக்கூடிய பானமாக இருக்கிறதோ எல்லாமே ஹராம் தான். அதை அதனுடைய அடிப்படையை கலைந்தார்கள். அந்த போதை பக்கமே நீங்கள் போவதீங்க, அது கொஞ்சம் நிறைய எந்த பாகுபாடும் தேவையில்லை. அது போதை என்று உங்களுக்கு தெரிந்து விட்டாலே அது பக்கம் கூட நீங்கள் தலை வச்சு படுக்காதீங்க என்ற மிக அழுத்தமான வழிகாட்டுதல்கள் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அல் ஹமுர் உம்முல் ஹபாயித், மது என்பது அனைத்து குற்றங்களுக்கு உண்டான எவ்வளோ அழகான வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது மது ஒருத்தன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு மற்ற பாவங்கள், ஜினா செய்வது, மோசடி செய்வது, அடுத்தவங்களுடைய பொருளை திருடுவது என்ற எவ்வளோ பெரிய குற்றங்களுமே அவனுக்கு பெரிய குற்றமாகவே தெரியாது. அந்த போதை என்பது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, மது உள்ளே போயிடுச்சுன்னா எல்லா பாவங்களுக்கு உண்டான தாய். அப்போ அந்த போதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தமாகவும் மிக அந்த சமுதாயத்தினுடைய அறவே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக அவருடைய தீமைகளை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் போதையை பயன்படுத்தவர்களுக்கு 80 கசையடிகளை அடிப்பதற்கு உத்தரவிட்டாங்க. இது எல்லாருக்கும் முன்னாலேயும் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவங்க கட்டளையிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இது மிகப்பெரிய சமுதாயத்துக்கு தீமை ஏற்படுது. இஸ்லாம் எப்போதுமே ஒரு தண்டனையை பொது வெளியில் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ரொம்ப டேஞ்சரானது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மறைமுகமாக ஒரு ஆள் தௌபா செஞ்சு மன்னிப்பதை விட அதை வெளியில் ஒரு எல்லார் மக்களுக்கு முன்னாலேயுமே ஒரு தண்டனையை நிறைவேற்றப்படுதுன்னு சொன்னால் அது ரொம்ப வீரியமானது. அது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய என்பதை சமுதாயத்தை புரிய வைக்கிறதுக்காண்டி தான் இஸ்லாம் அந்த மாதிரி நடவடிக்கைகளை செய்யும். அதில் ஒரு விஷயமா அந்த போதை பொருள் அப்படின்றது இருக்கிறது. இந்த போதை பொருளுடைய பிரயோகம் என்பதும் நிச்சயமாக மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கும். ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படையே இல்லாமலாக்குவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு விஷயமா அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா இது விஷயத்துலையும் சமூக ஆர்வலர்கள் மிக முக்கியத்துவம் எடுக்கும் என்பதை என்னுடைய கருத்தாக சொல்லியிருக்கேன். சரி, அடுத்த கேள்வி என்னதுன்றா, அரசு துறையில் இந்த அரசு வேலைகள், கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான துறைகளில் முஸ்லீம்கள் ஆர்வம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. இப்படி பின்னடைவுக்கான காரணம் எதுவாக இருக்கலாம்? ஒரு வேளை இஸ்லாத்தில் அரசு துறையில் நம்ம வேலை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? அதனால் என்ன காரணம், எதற்காக முஸ்லீம்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு ஆர்வம் காட்டுறது இல்லை? ஆர்வம் காட்டுறது இல்லை என்பதை விட அதற்காக முயற்சிகளை நம்ம கான்ஸ்டண்ட்டாக செய்யணும். அந்த பொறுமை என்பது இல்லை என்பது தான் ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இப்போ அனைத்து விதமான அரசாங்க பணிகளுமே டிஎன்பிசி அந்த தமிழக அரசினுடைய பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நிரப்பப்படுது. அதுக்கு போட்டித் தேர்வு நடத்துகிறாங்க. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 என்று நடத்துகிறாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய நடத்துகிறாங்க. இதில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தொடர் உழைப்பு என்பது வேணும். நிச்சயமாக அதை நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன செய்ய முடியாது, நம்ம அடைய முடியாது. ஒரு 6000 பேர் ஒரு வேலைக்கு எடுக்கிறான்னு சொல்லிக்கிட்டு 6 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அப்போ அந்த 6000 பேரில் நம்ம ஒரு ஆளை வரணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்காண்டி கடுமையாக உழைச்சி பண்ணணும். ஆனால் முடியாததும் கிடையாது, இயலாததும் கிடையாது, சான்ஸ் இல்லை, பாசிபிலிட்டி இல்லை என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமே இல்லை. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கான்ஸ்டன்ட் உழைப்பு, ஒரு தெளிவான ஒரு உழைப்பை நம்ம என்ன செய்யணும், போடணும். அது சம்பந்தமான விழிப்புணர்வும் இன்றைக்கி சமுதாயத்திட்ட இல்லாமல் இருக்குது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம இஸ்லாமிய மாணவர்களுடைய அந்த கனவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டால், அவர்கள் எப்படி இருப்பாங்க, ஸ்கூலில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டால், பெரும்பாலான மாணவர்கள் ஒரு பற்று இல்லாமல் படிப்பாங்க. எப்படி படிப்பாங்க அப்படின்னா, அதாவது எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்பதை போலே அவருடைய படிப்பு இருக்கும். இந்த படிப்பு வச்சு நான் பெருசாக ஒன்றும் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, அவங்களுடைய நிலைமை இருக்கும். ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டமிடுதல் இல்லாமல், ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு படிப்பாக ஒரு நிலைமையில் அவங்க இருப்பாங்க. அதுதான் அந்த சோம்பல் போன்ற உணர்வுகளும் அந்த
ஒரு வாழ்க்கையை வந்து முறையாக வாழ வேண்டும், ஒரு எதிர்காலத்தை ஒரு திட்டமிட்டு ஒரு வரையறுத்து வாழ வேண்டும் என்ற அந்த நிலைமை இல்லாமல் இருக்கிறதும் கூட இதுக்கு ஒரு காரணம். இதனால தான் இன்றைக்கி வந்து புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டால், நம்ம தமிழக அரசாங்கம் 3.5% வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டை செய்துள்ளது. வலைதளங்களில் போய் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொல்லி கேட்டால், கல்வியிலும் சரி வேலைவாய்ப்பிலும் சரி நம்ம அந்த பார்க்கும் பொழுது அந்த 3.5% என்பது யாருக்காண்டி பயன்படுதுன்னு சொல்லி கேட்டால், மெரிட்டில் போகிறாங்க இல்லையா, மெரிட்டில் ரொம்ப நல்லா படிச்சுட்டு போகிறவங்க அந்த பயன்படுத்தி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது வந்து எப்படின்னு சொல்லி கேட்டால், நியாயமாக நம்ம கிடைக்க வேண்டிய அந்த 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 பகுதியும் அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. நல்லா படிக்கிறவங்களுக்கே அந்த இதில் போயிடுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து எதுக்காண்டி உருவாக்கப்பட்டுன்னு சொல்லி கேட்டால், சமுதாயத்தில் எல்லா சமுதாயமும் அதிகாரத்திலும் கல்வியிலும் பங்கு பெற என்பதற்காக வேண்டி தான் இந்த மாதிரி இடஒதுக்கீடுலாம் தரப்படுகிறது. அப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கக்கூடிய நமக்கும் அரசாங்க பணிகளிலே பங்களிப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு சொல்லி கேட்டால், இந்த நல்லா படிக்கிறவங்க தான் அதில் போய் உட்கார்ற மாதிரி இருக்குது. அந்த மெரிட் என்ற அந்த கோட்டாவில் போகாமல் அந்த 3.5 என்ன செய்கிறாங்க, போய் இது பண்ணிடுறாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது என்ன செய்யலாம் என்பதையும் வந்து கல்வியாளர்கள் என்ன செய்யணும், நம்ம யோசித்து பார்க்கணும். கண்டிப்பாக நிச்சயமாக இன்றைய காலத்தில் எக்கச்சக்கமான சவால்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக இஸ்லாமிய இளைஞர்கள் நமக்கு ஏற்படக்கூடிய சவால்களை வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய சவால்களில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியலை விட நான் வலியுறுத்துவது அரசு பணிகளில் நாம் இருப்பது தான். அரசு பணிகளில் நாம் இருப்பதன் மூலமாகத்தான் நம்ம வந்து நமக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளை விட்டு நம்ம என்ன செய்யலாம், தற்காத்து கொள்ளலாம். இடையில ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் ஒரு IAS ஆஃபீஸர் கலந்து கொண்டு பேசினார். அப்போ அவர் பேசும்போது அந்த டைமில் வந்து இந்த குடியுரிமை தடை சட்டத்துக்கான அந்த மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப மனசில் பட்டுச்சு. அவர் என்ன சொன்னார்னு சொல்லி கேட்டால், இஸ்லாமியர்களாகிய நீங்கள் இன்றைக்கி வந்து அரசியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அவரும் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர். அரசியலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அரசியல் இயக்கங்கள் நடத்துகிறாங்க, தப்பு இல்லை. உண்மையிலே நிறைய அரசியல் இயக்கங்கள் மக்களை பண்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது, வேறு விஷயம். ஆனால் அதை விட கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து இந்த சட்டங்களை வந்து அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து நம்ம மேலே திணிக்குது. அப்போ இந்த மாதிரி சட்டங்களை எதிர்கொள்வதற்கு நீங்கள் பேரணிகள், ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்துகிறீங்க. ஆனால் இதை விட கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு ஒரு 100 IAS ஆஃபீஸர்கள், இஸ்லாமிய IAS ஆஃபீஸர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால், இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் அஞ்சும் என்று சொன்னார். உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். எவ்வளோ சட்டங்கள் வேண்டாலும் அரசாங்கம் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அந்த சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய இடத்துல அரசாங்க அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அந்த அரசாங்க அதிகாரிகளாக நாம் வருகின்ற சமயத்தில் நமக்கு எதிரான சட்டங்களை போடுவதற்கு அரசாங்கம் அஞ்சும். ஏன்னா அவங்கள வச்சு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த TNPC இந்த மாதிரி அரசு பணியில் சென்று சேருவது என்பது நம்முடைய தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் அது உதவும். ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பாளனாகவும் அது இருக்கு என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதில் வந்து கொஞ்சம் நம்முடைய இஸ்லாமிய மாணவர்கள் நன்றாக படிப்பில் கவனம் செலுத்தக்கூடியவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டுவதும் காலத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்றது நான் பார்க்குறேன். சரி, அடுத்த கேள்வி என்னதுண்டா, முஸ்லீம் பெண்கள் இருக்காங்கல்ல, இது வந்து மாற்று மதத்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெண்களுக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. 1-2 பேர் படித்தாலுமே கூட பெரும்பகுதி முஸ்லீம்கள் வந்து அதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறதில்லை. பெண்களை வந்து வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இஸ்லாம் வந்து பெண்களை வந்து கல்வி கற்றுக்கிறதுல தடுக்குதா? இதுதான் கேள்வி. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கேள்வி என்பது காலங்காலமாக இஸ்லாமியர் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய எதிரிகள் வந்து இது ஒரு பிரச்சாரமாகவே அகில உலகம் எங்கும் என்ன செய்கிறாங்க, இதை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலைமை என்ன என்று சொன்னால் அதுக்கு நேர் மாற்றமானது. இஸ்லாம் வந்து எந்த சூழலிலும் ஒரு பெண் கல்வி கற்பதை தடுக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பெண் கல்வி இஸ்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா பல இடங்களில் ஊக்குவித்திருக்கிறது.
முஃமின்களின் தாயார் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏறக்குறைய 2210 ஹதீதுகளை வந்து இந்த இஸ்லாமிய உலகத்திற்கு அளித்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, அப்புறம் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானாருடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற பெண் சஹாபியர்கள் கல்விக்கு செய்த அந்த பங்களிப்பு என்பது அளப்பரியது. நிறைய மாணவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காக அம்மா ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா வந்து பாடம் படித்து போன வரலாறுலாம் இருக்குது. ஆக அவர்கள் அறிவித்த அந்த ஹதீதுகள் அனைத்துமே சாதாரண ஹதீதுகள் இல்லை. இன்று இஸ்லாமிய சமுதாயம் குடும்பவியல் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதற்குண்டான மிகப்பெரிய அழகான ஒரு பிக்சராக படம் பிடித்து காட்டப்பட வேண்டிய பல விஷயங்களை வந்து அம்மா ஆயிஷா ரதியல்லாஹு தஆலாவுடைய ஹதீதுகள் வந்து இன்றைக்கி இஸ்லாமிய உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்குது. ஒருவேளை அந்த ஹதீதுகள்லாம் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி கேட்டால் நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருப்போம். எனவே ஆரம்ப காலம் தொட்டே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கல்விக்குண்டான மிக முக்கியமான இடங்களை வந்து பெண்கள் வகித்து வருகிறார்கள். அது நம்ம ஆரம்ப காலத்திலே பார்க்கலாம். தொன்று தொட்டு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த பெண்களுக்குண்டான கல்வி என்பது வழங்கப்பட்டு கொண்டே வருகிறது. நேற்று கூட நாம் ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்தேன், மக்காவிலிருந்து மதினாவிற்கு இயக்கக்கூடிய அந்த அந்த ட்ரெயினை வந்து இயக்கக்கூடியவர்கள் வந்து ஹிஜாப் அணிந்த பெண்களாக இருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஈரானுடைய போர், ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கிய அந்த போர்களில் வந்து பெரும்பாலான ஏவுகணை மூலமாக தான் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தங்களில் கூட ஏவுகணைகளை இயக்கக்கூடியவர்களாகவும் அந்த ஏவுகணை வடிவமைக்கக்கூடியவர்களாகவும் அந்த இஸ்லாமிய ஹிஜாப் அணிந்த அந்த பெண்கள் தான் நாங்கள் இருந்திருக்கிறாங்க. எனவே இஸ்லாம் என்பது வந்து எந்த விதத்திலுமே வந்து பெண்களுக்குண்டான கல்வியை வந்து தடுக்கவே இல்லை. சரி, இந்த விமர்சனம் ஏன் முன்வைக்கப்படுது, இந்த விமர்சனம் அப்போ ஏன் வருது என்று சொன்னால் முக்கியமான காரணம், பெண்களை வந்து இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னு சொல்லி கேட்டால் ஒரு பொக்கிஷமாக பார்க்குது. அவர்கள் வந்து ஒரு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்களாக இஸ்லாம் என்ன செய்து பார்க்குது. ஒரு மனிதன் தன்னுடைய தாயாகவும் தன்னுடைய மனைவியாகவும் தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய மகளாகவும் ஒரு பெண்ணுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து இஸ்லாம் அழகாக வலியுறுத்து. தாயின் காலடியில் சொர்க்கம் என்று சொல்லி அவனுடைய தாயை கண்ணியப்படுத்தி சொல்லுது. நீங்கள் உங்களில் சிறந்தவர் உங்களின் மனைவியிடத்தில் சிறந்தவர் என்று மனைவியை கண்ணியப்படுத்தி சொல்லி இஸ்லாம் சொல்லுது. யார் ஒருவர் தன்னுடைய 2 பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து, பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து அவர்களுக்குண்டான மார்க் அறிவை சிறப்பான முறையில் கொடுத்தவர் சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்று மகளை நல்லபடியாக வளர்ப்பது பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக ஒரு மனிதனுடைய சொர்க்க வாழ்க்கை என்பது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய, தன்னோடு பயணிக்கக்கூடிய தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி என்று அப்போ இவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் என்ன செய்யுது, அந்த ஆண் மகனுக்கு இருக்கிறது. தன்னுடைய தாயை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து கண்டிப்பாக அந்த ஆணுக்கு இருக்கிறது. எனவே அந்த இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை அவன் கடைசரக்காக மாற்றிவிடக்கூடாது. எல்லாரும் பார்க்கிற ஒரு 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 போக பொருளாக மாற்றிவிடக்கூடாது என்பதில் அவன் கவனம் செலுத்தணும். எனவே கல்வி என்பது இன்றைக்கி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கல்வியை கற்கின்ற இடமும் அந்த கல்வியை கற்று அவர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடமும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி ஒழுகுகின்ற ஒரு பெண் நடந்து கொள்வதற்கு உகந்த இடமாக அந்த இடம் இருக்குதா என்பதுதான் முக்கியமான விஷயம். அந்த இடமாக இருக்குன்னு சொன்னால் இஸ்லாம் எந்த விதத்திலும் கல்விக்குண்டான தடையே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பெண் மருத்துவர்கள் இன்றைக்கி வர்றாங்க, நிறைய செவிலிய பெண்கள் வராங்க, மருந்து ஆளுநர்களாக நிறைய பெண்கள் வராங்க. அவர்கள் பணி செய்யக்கூடிய அந்த சூழல்கள் வந்து அவளுக்கு உகந்ததாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி சில இடங்களை வந்து நம்ம பார்க்கணும். ஐடி செக்டாரில் இன்றைக்கி போகிறாங்க, பொறியாளர்களாக இன்றைக்கி பெண்கள் போகிறாங்க. ஆனால் கேள்விக்குறி என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த பெண்கள் இன்றைக்கி முதல்ல வந்து டீச்சர்ஸாக வந்தாங்க, அதாவது ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸாக வராங்க. அவங்களுடைய வளமும் அவர்களுடைய கல்வி வளமும் இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும். முக்கியமான விஷயம், அவர்கள் படித்த கல்வி சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கல்வி வளத்தை கொண்டு வரக்கூடிய அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பாதிப்பு வந்துடக்கூடாது. இந்த ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த கொல்கட்டாவில் ஒரு டாக்டர் கூட
ஆமாம், அவருடைய அந்த பாதுகாப்பு வந்து குறைபாடுகள் இருக்கிறது. அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய பாதுகாப்பு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் தான் இஸ்லாம் கவனமாக இருக்குது. அதனால தான் அந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது. அப்போ நம்ம வந்து முதலுக்கு மோசமாகிடக்கூடாது. அவருடைய கல்வி இந்த சமுதாயத்துக்கு அதாவது பயன்பட என்பதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. இஸ்லாம் எந்த விதத்திலும் பெண்களுக்கு உண்டான கல்வி மறுக்கவே இல்லை. நிச்சயமாக அவர்கள் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்பது அவர்கள் மீதும் கடமை. அவர்களால் இஸ்லாமிய சமுதாயம் பயன்பெற்று இருக்கிறது. ஆனால் அவருடைய கல்வி என்பது இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உண்டான சூழல் நிலவ வேண்டும். அந்த சூழலை அமைத்து தருவதும் நம் மீது உண்டான கட்டாய கடமையாக இருக்கு என்பதை நான் தெரிஞ்சேன். அடுத்த கேள்வி என்னது அப்படின்னா, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் உலக கல்வி, மார்க்க கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே முக்கியம்னு சொல்லக்கூடிய நபர்கள் பெரும்பகுதி வந்து மார்க்க கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இதுதான் வந்து நடைமுறை உண்மை. உலக கல்விக்கு முக்கியத்துவம் அதிகமாகவும் மார்க்க கல்விக்கு கம்மியாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க தான் செய்யுது. இதற்கான காரணமாக நீங்கள் என்ன கருதுறீங்க? முதலிலே அந்த மார்க்க கல்வி, உலக கல்வி அப்படின்றத ரெண்டாக பிரிக்கிறது அப்படின்றது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், அது உலக கல்வி ஆக்கிடுறோம். காலேஜுக்கு போகிறோம், அது உலக கல்வி அப்படின்ற மாதிரி ஆக்கிடுறோம். உண்மையிலே வந்து கல்வி என்று சொன்னாலே கல்வி என்று சொன்னாலே அது வந்து இறைவனை அறிவதற்காக நம்ம கற்பது தான் கல்வி. அல்லாஹ் தஆலா எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தவன், எவ்வளோ வல்லமையாளன், எவ்வளோ பிரம்மாண்டமானவன் என்பதை நமக்கு தெரிவதற்காக நாம் படிப்பது தான் கல்வி. இந்த கல்வியில் வந்து மார்க்க கல்வி, உலக கல்வி என்று நம்ம பிரிக்க தேவையில்லை. நம்ம ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, நம்ம கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி, பயாலஜி படித்தாலும் சரி, அந்த படைப்புகள் அல்லாஹ் தஆலா இவ்வளோ படைச்சிருக்கானா, அல்லாஹ் தஆலா வந்து இவ்வளோ பிரம்மாண்டமானவனா. நம்ம காமர்ஸ் படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, நம்ம இவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லாம் படைச்சிருக்கானா, இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குதா, இப்போ இவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது, இவ்வளோ அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கானா என்று இறைவனை அறிவதற்கு உண்டான கல்வி தான் கல்வி என்று நம்ம சொல்கிறோம். இந்த இறைவனை அறிவதை விட்டும் எதுவெல்லாம் தடுக்கிறதோ அது வந்து கல்வியே இல்லை. அது வந்து கல்வியே இல்லை. உலகத்தினுடைய பேரழிவிற்காக படிக்கக்கூடிய கல்வியோ அல்லது அடுத்தவனுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கல்வியோ வந்து கல்வியே இல்லை. அது ஒரு ட்ரிக்குன்னு சொல்லலாம், அது வந்து ஒரு தந்திரம் என்று சொல்லலாம். அப்போது மார்க்க கல்வி, உலக கல்வி என்று நம்ம முதல்ல பிரிக்க தேவையில்லை. ஆனால் ஒன்று விஷயம், நாம் அதாவது மார்க்கத்தை மிக பற்றி பிடிப்பதற்காக நம்ம சொல்லித்தரப்படக்கூடிய கல்வி என்று வேணால் நம்ம சொல்லிக்கலாம், தவிர மார்க்க கல்வி என்று நம்ம அதை பிரிக்க வேண்டாம். ஆனால் உண்மையிலேயே மார்க்க கல்வி என்று சொல்லப்படக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இதிலே வரணும். இந்த அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். மார்க்க கல்வி அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த அடிப்படையில் பேசும்போது அது ஒரு பேஸ் மாதிரி, அது ஒரு அஸ்திவாரம் மாதிரி. மற்ற கல்வியிலும் உலகத்தை அறிவதற்காக நாம் படிக்கின்ற கல்வியிலும் உலகத்தில் நாம் வாழ்வதற்காக வேண்டி படிக்கின்ற கல்விகள் எல்லாம் அதுக்கு மேலே எழுப்பப்படக்கூடிய பில்டிங் போல தான். இந்த பேஸ் வந்து எப்போ சரியில்லை என்று சொல்லோ அப்போ வந்து நம்ம இஸ்லாமிய வாழ்வு என்பது அங்கே அழுத்தமாக என்ன செய்யாது இருக்காது. மார்க்க கல்வி வேணும், உலக கல்வி வேணும் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் தரமாட்டுறாங்க, உலக கல்விக்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த மார்க்க கல்வி இல்லாமல் எங்கெங்கெல்லாம் உலக கல்வி மட்டும் சொல்லித்தரப்படுகிறதோ அது வந்து பெரிய ஒரு சீரழிவாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு அழிவைத்தான் நோக்கி அவங்க போவாங்களே தவிர அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்காது. உதாரணத்துக்கு நான் வகுப்பறையில் சொல்லியிருப்பேன் அடிக்கடி, அறம் சார்ந்த கல்வி இல்லாமல் நம்ம ஒரு கல்வி படிக்கிறோன்னா அது கல்வியே இல்லை என்று சொல்லுவேன். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நிறைய இந்த ஹேக் பண்ணுறாங்க, வெப் வலைதளங்களை ஹேக் பண்ணுறாங்க, நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறாங்க. ஹேக் பண்ணி என்ன செய்ய நம்மளோட பணத்தெல்லாம் எடுத்துடுறாங்க. இந்த சொல்லுவாங்கள்ல, காமெடியாக சொல்லுவாங்க, இந்த ஏடிஎம் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹிந்தியில் வரக்கூடிய வாய்ஸ். அவங்களாம் படித்தவங்க தானே, அவர்கள்லாம் ஹேக் பண்ணுறாங்கன்னா அது ஒரு விதமான ஒரு அறிவு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அவர்கள் படித்திருக்கார்கள். ஆனால் அறம் சார்ந்த கல்வி அங்கே இல்லை. அறம் இல்லை என்று சொன்னாலே கல்வி இல்லை. அப்போ அந்த கல்வி என்னாச்சு, சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது பாருங்க. அப்போ இந்த கல்வி கற்பதை விட அவன் கல்வி கற்காமல் இருந்தால் சமுதாயம் பயணிந்திருக்கும். சமுதாயத்திற்கு அந்த த்ரெட் வந்திருக்காது, சமுதாயத்துக்கு அபாயம் வந்திருக்காது. அப்போ அவன் கல்வி படிக்கிறாங்க, ஆனால் என்ன இல்லை,
அறம் இல்லை. அறம் இல்லாத கல்வி என்பது நான் சொல்லுகிறேன் கல்வியே இல்லை. அந்த அறத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மார்க்கம் என்று சொல்லுகிறோம், தீன் என்று சொல்லுகிறோம். குழந்தைகளுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லித்தராத கல்வி என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அந்த மார்க்கம் என்பது எல்லா மக்களுக்கும் வர வேண்டும். மார்க்கம் இல்லாமல் நம்ம எந்த உச்சத்தை அடைந்தாலும் அது ஒரு கட்டத்தில் நம்மை கீழே தள்ளிவிடும். நாளை மறுமை வாழ்க்கை நமக்கு சாதகமான வாழ்க்கை இருக்காது என்பது தான் நான் சொல்லிக்கிறேன். இறுதியான கேள்வி, பெரும்பாலும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் காயல்பட்டினத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் உதாரணமாக, பள்ளி பருவத்தை முடித்த உடனே வெளிநாடுகளுக்கு உறவினர்களை தாங்கி பிடிச்சி போயிடுறாங்க. எங்கள் மாமா சவுதியில் இருக்கிறாரு, எங்கள் சாச்சா அங்கே மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரை சொல்லி மாமா உறவினர்கள் பேரை சொல்லி போயிடுறாங்க. சரி. ஆனால் இவங்களுக்கு அங்கே போய் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பார்த்தா ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியும். ஒரு பேசிக்கான ஒரு டிகிரி இல்லாமல் போய் அங்கே போனால் அப்படின்னா ஒரு பெருமளவு கஷ்டப்படுற காட்சிகளை நம்மளால் காண இயலும். இந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே வெளிநாடுக்கு போகிறாங்கல்ல, இதற்கு மெயின் காரணமாக எதாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்வி. உறவினர்களை நினைத்து உறவினர்களை எதிர்பார்த்து படிப்பது என்பது உண்மையிலே அது செய்யக்கூடாது. ஒரு உறவினர் தன்னுடைய உறவுகளை கை தூக்கி விடும் என்று நினைச்சு அவர் ஹெல்ப் பண்ணுறது என்பது வேறு. அது உண்மையிலே ஆகமாக்கப்பட அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு மாணவன் உறவினர்களை எதிர்பார்த்து மட்டுமே படிப்பது என்பது கூடாது. இப்போ நிறைய மாணவர்களுடைய நிலைமை என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க ஸ்கூலுக்கு வரும்போதே ஒரு நோக்கம் இல்லாமல் வராங்க, தனக்கான ஒரு பிக்சர் இல்லாமல் வராங்க. உண்மையிலே சொல்லுறோம், வெளிநாட்டு கல்வி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால், நம்ம 10th முடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குரூப்பை பண்ணுறோம். அந்த குரூப்பை சூஸ் பண்ணுறது என்பது உண்மையிலே முக்கியமான விஷயம். நம்ம கவனிக்கிறது இல்லை, ஏதோ கிடைக்கிறத படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதை நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம அந்த குரூப் எடுக்கிறோம். நான் பயாலஜி படிக்க போகிறேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறேன், நான் காமர்ஸ் படிக்க போகிறேன் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம அந்த குரூப்பை நம்ம சூஸ் பண்ணணும். வாழ்க்கைக்கு உண்டான நான் என்ன ஆக போகிறேன் என்ற ஒரு நோக்கமும் ஒரு தேடலும் என்ன செய்யணும், அந்த மாணவன்கிட்ட என்ன செய்யணும், கண்டிப்பாக இருக்கணும். இதை நம்ம 10ஆம் வகுப்புலேருந்து செய்கிறோமா. இப்போ வெளிநாட்டு கல்வி முறை எப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய அந்த சிலபஸ்ஸு, IGCSE போன்ற அந்த இதெல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டால், 8வது முடிக்கும் போதே அவங்க எல்லாம் முடிச்சிடறாங்க. அதாவது நம்ம படிக்கிற அந்த பேசிக்கான அந்த அடிப்படையில் எல்லாம் முடிச்சிடறாங்க. 9th வரும்போதே, 9ஆம் வகுப்பு வரும்போதே நம்ம இப்போ 11th எப்படி குரூப்பு சூஸ் பண்ணி நம்ம ஒரு துறையில் படிக்கிறோமோ அதே மாதிரியான துறை சார்ந்த படிப்பு என்பது அந்த வெளிநாட்டு கல்வி முறையில் 9ஆம் வகுப்புலேயே ஆரம்பமாயிருது. 9ஆம் வகுப்புலேயே அவங்க ஆரம்பமாயிருது. அதிலிருந்து அவனுடைய அந்த அறிவை என்ன செய்யணும், அவன் பெருக்கிக்கிட்டே போகிறான். அப்போது நம்ம ஒரு மாணவன் அப்படின்றவன் கல்வியை தேடி வர்றான் அப்படின்றவன் முதல்ல தன்னம்பிக்கையோடு படிக்கணும். முதல்ல நம்ம நம்பணும். நம்ம படிப்பு, நம்ம கல்வி, நம்ம வாங்கின அந்த டிகிரி நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு படிக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யணும், ஒரு மாணவர்களுக்கு வரணும். ஏதோ ஒரு டிகிரி நான் படிச்சிருவேன், படித்ததுக்கப்புறமா எங்கள் மாமா துபாயில் இருக்கார், அவர் நீ வாடா பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் சாச்சா கத்தரில் இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று படிச்சுட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் சொல்லுவது 100% உண்மையானது. அதுதான் என்னான்னு சொல்லி கேட்டால், அவர்களுடைய அந்த தன்னம்பிக்கை அவர்களுடைய பலம் என்ன என்பதை அவர்களே சிந்திக்க விடாமல் செய்வது. அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இன்றைக்கி நாம் சாதிக்க வேண்டிய துறைகள் கொட்டி கிடக்கிறது. அதுக்குண்டான வழிகாட்டுதல்களும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த வழிகாட்டுதல்லாம் பார்த்து நம்ம என்ன படிக்கணும், நம்ம என்ன வாழ்க்கையில் ஆக போகிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஒரு திட்டமிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம அதை என்ன செய்யணும், படிக்கணும் என்பதையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், கேள்வி சம்மந்தப்படாத விஷயம் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயத்தின் மேலே பரப்பப்படக்கூடிய மீடியாவுடைய அந்த தாக்கம் அதிகமாக இருக்குது. இஸ்லாமிய சமுதாயத்தை தீவிரவாதிகளாகவும் அவர்களை நேர்மையற்றவர்களாகவும் காண்பதற்குண்டான எந்தெந்த வழிமுறை இருக்குமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு சில செய்தி ஊடகங்கள், அந்த செய்தி ஊடகங்களுடைய முழு செய்தியே இஸ்லாமியர்களை எப்படி நம்ம என்ன செய்யலாம், வெகுஜன மக்களுக்கு மத்தியில் அவர்களை ஒரு நேர்மையற்ற சமுதாயமாக காமிக்கலாம்.
அவர்கள் வந்து எல்லா விதத்திலும் பின்தங்கியவர்கள் என்று காமிக்கலாம் என்பதற்குண்டான முன்னெடுப்புகளை வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றாங்க என்பதை நம்ம சில ஊடகங்களுடைய 24 மணி நேரம் 24/7 பணியாக அவங்க செய்கிறாங்க வந்து. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இன்றைக்கி சமுதாய மக்களுக்கு ரொம்ப அடிப்படையான உள்ள விஷயம் நேர்மையை சொல்லி வளர்ப்பது, நேர்மையான சமுதாயமாக நம்ம வாத்தெடுப்பது. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ் வரும் பொழுது இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்குது. இயக்கங்கள் சாராமல் எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் உழைக்கிறாங்க. அதுவெல்லாம் மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு காட்சியாக ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டாலும் கூட எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆள் வந்து ஒரு இஸ்லாமிய பேரை தாங்கி கொண்டு ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் பொழுது அது பெரிதாக்கப்படுகிறது. அது என்ன செய்யப்படும் சொல்லி கேட்டால் மக்களுக்கு மத்தியில் பெரிய பிரச்சாரமாக மாற்றப்பட்டு இவர்கள் நேர்மை இல்லாதவர்கள் என்று சொல்வதை போல ஒரு பிம்பத்தை என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் கட்டமைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா நம்ம சாதாரண டீ கடையில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சாதாரணமான விஷயம் வெளிநாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் ஒரு பாகிஸ்தான்லேயோ அல்லது இஸ்லாமிய நாடுகள்லையோ ஒரு பங்களாதேஷ் நடந்து சொன்னால் அதை எடுத்து பத்திரிகையில் பிரசுரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆகிட்டாங்க. ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துச்சுன்னா அதை ஒரு சின்ன விஷயம் அதை பார்க்கும்போது இது முக்கியமான விஷயமா இன்னும் நம்ம யோசிக்க தோணும். அது வெளிநாட்டில் நடந்திருக்கும், அதை வந்து என்ன செய்ய பிரசிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாமிய எதிரிகள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாமியர்களையும் நேர்மைக்கு மாற்றமானவர்கள் அது வந்து பிற்போக்கான நிலையில் இருக்கிறாங்க என்பதை வந்து அடுத்தது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சாரத்தை முறையடிப்பதற்கு எல்லா மாணவர்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் முறையான மார்க்க கல்வி என்பது முக்கியம். கற்ற கல்வியை வாழ்க்கையில் அமுல்படுத்துவது என்பது முக்கியம். நம்ம மிகுந்த நேர்மையாளர்களாக நம்முடைய சமுதாயத்தை வாழ்ந்தணும். அங்கொன்று இங்கொன்று என்று கூட எந்த விதமான தவறுகளும் நேராத அளவுக்கு நம்ம சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய கடமையும் அந்த சமுதாய பொறுப்பும் எல்லா மக்களுக்கும் இருக்குது என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் பதிலளிச்சிங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இது போல் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் சில நல்ல நிகழ்ச்சிகளை இந்த சமுதாயத்திற்கு சொல்வதற்கும் அல்லாஹ் தஆலா எனக்கும் வாய்ப்பளித்தான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மென்மேலும் இதே போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் உங்களை போன்ற இளைஞர்கள் வர வேண்டும், உங்களை பார்த்து மற்ற மக்களும் இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தணும் என்ற உத்வேகத்தையும் மற்ற இளைஞர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.